சத்தமா சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்க அதிகாரத்தை பார்ப்போமே, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். யாரு? ஹல்லேலூயா. பிசாசு ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றார், நீ எதிர்த்து நின்னுட்டு என்ன போறோம், உன் இடத்த நீ பிடிச்சிருவையா. உனக்கு இடம் காத்துட்டு இருக்கு, நீ இன்னும் பிடிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன் இடம், உன் ஆசீர்வாதம், உன் நன்மை உனக்காய் காத்துட்டு இருக்குது, நீ இன்னும் பிடிக்கல. ஏன்னா நீ இன்னும் சரியா எடுத்து நிக்கல அவனுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? இன்னைக்கு பிசாசு பிடிச்ச ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க தலையில நான் கை வைப்பேன், வச்சு ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? ஹல்லேலூயா. எப்படி எதிர்த்து நிக்க போறீங்க? How can you beat him? அவனை எப்படி நீங்கள் தோற்கடிக்க முடியும்? அவன் ஏற்கனவே இயேசுவினால தோற்கடிக்கப்பட்டவன். திரும்ப நீங்க தோற்கடிக்க போறதில்லை. ஆனால் நீங்க எப்போ விசுவாசம் வைக்கிறீங்களோ உங்களுக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஆமென். ஏற்கனவே ஒரு வசனத்தை காமிச்சு பார்த்தீங்களா? லூக்கா சுவிசேஷர் சீஷர் எல்லாரும் போயிட்டு சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து ஆண்டவர் இயேசுட்ட சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்ன உடனே கர்த்தர் சொன்னாரு, அவர் களி கூர்ந்து சொன்னாராம். அல்லேலூயா. அவர் களி கூர்ந்து சொன்னாராம். என்ன சொன்னாரு? சாத்தான் மின்னல போல வானத்திலிருந்து கீழே விழுந்துட்டான். எப்போ நீ அறிந்து கொண்டாயோ, அவன் விழுந்து போனவன், அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்று எப்பொழுது நீ அறிந்தாயோ அப்பொழுதுதான் பிசாசு விழுவான். அல்லேலூயா. நீ அதை அறிந்து அதை செயல்படுத்தாதவரை, அவனுக்கு ஏத்து நிற்காதவர, அவன் உனக்கு பெரியவனாத்தான் நின்றுட்டே இருப்பான். ஏய் என்னது பாப்பீங்களா? ஹல்லேலூயா. அதுவரை அது பெருசா தெரியும். எப்போ பிசாசை ஏத்து நிற்காதவரை அது பெருசா தெரியும். இவ்வளவு உயரம் இருக்கும். எவ்வளவு உயரமா இருந்தா என்ன? ஹல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் சொன்னார்ல, நான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் கொள்ளாத ஆண்டவர். அவர் நின்னார்னா வானத்துக்கு பூமி கொள்ள முடியாதான், எல்லாவற்றையும் நிரப்பினால் முடியாது. அவர் அப்படிப்பட்ட வல்லமை, அவருடைய சைஸ் அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்க எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? நான் தங்கத்தக்க ஸ்தலம் எது? ஹல்லேலூயா. கேட்டார் ஆண்டவர், எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி நீ உள்ள உட்கார வைக்கலாம் நினைக்கிறேன் நீ. அதனால சொன்ன, ஆலயத்தில் கத்த தங்குறது இல்லை, அவர் எனக்குள்ள தங்குறார். அது அவரா மனசு வச்சு. ஹல்லேலூயா. அவர் ஆலயத்தில் தங்குவதை பார்க்க எங்க தங்க விரும்புகிறார்? எனக்குள்ள தங்க விரும்புகிறார்.